ஒவ்வொரு தூதரையும் அவர்களை பாருங்கள். ஒவ்வொரு நபியும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் குழுவிற்காக, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக வந்துள்ளனர். நமது இறுதி நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து உலகங்களுக்கும், அனைத்து காலங்களுக்கும், அனைத்து மக்களுக்கும் தூதுவாக உள்ளார். சாட்சியத்தின் தூதுவாகவும் உலக சாட்சியத்தில், பர்சக் உலகத்தில், கியாமத்தில் மற்றும் ஆவிகளின் உலகத்தில் கூட தூதுவாக இருந்தார். அதனால் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூது வகையை அங்கு எடுத்து காட்டப்பட்டது. ஆகவே நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களுக்கும், உலகங்களுக்கும், மக்களுக்கும், உயிரினங்களுக்கும் தூதுவாக உள்ளார். எனவே கையொப்பத்தை பெற வேண்டும். அது கியாமத்து வரை வரும் மக்களுக்காகவே. சஹாபா கிராமுக்கு தூதுவின் ஒளி தொடர்ந்து இருந்தது போல கியாமத்து வரை ஒளி தொடர்கிறது. யாராவது அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றால் அது தவறான நம்பிக்கை. நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுவின் ஒளியை சஹாபா பெற்றது போல கியாமத்து வரை நாம் பெறலாம். அந்த ஒளி தன்மையின் மகத்துவம் போல ஒவ்வொரு காலத்திலும் இருந்தது.